தினம் ஒரு சொல். முதல் வணக்கம்ல தினந்தோறும் ஒரு சொல்ல பார்க்குறோம். ஆனால் மாணவர்கள் என்னப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் வரீங்க? என்ன டீச்சரில் என்னமோ போட்டிருக்கு? என்ன 8 போட்டு லைசன்ஸ் வாங்கினியா? இது இன்ஃபினிட்டியா? ஸோ இன்ஃபினிட்டி ஃபார் எவர் கப்புள் கோல்ஸ். இன்ஃபினிட்டி ஃபார் எவர் கப்புள் கோல்ஸ். ஆரம்பத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்கும். 5 வருஷம் கழிச்சு தெரியும். ஒன்றா பிச்சுக்கிட்டு போய் புதுசாக வேற ஒன்று வரும் பொழுது பிச்சுக்கிட்டு போகிறதும் இன்ஃபினிட்டி அப்படின்பது உனக்கு பிற்காலத்தில் தான் தெரியும். ஆனால் அந்த இன்ஃபினிட்டிக்கு தமிழ் என்னன்னு தெரியுமா? அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தினம் ஒரு சொல். இந்த பகுதியில் உங்களுக்கு நல்ல தமிழ் எப்படியாவது கற்றுத்தணுன்ற ஒரு எளிய முயற்சியில் உங்கள் டிஷர்ட்டில் போடுறீங்களே கப்புள் கோல்ஸ் இன்ஃபினிட்டி, இந்த இன்ஃபினிட்டிக்கு தமிழில் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு கணக்கறிவியலில் மேத்தமெட்டிக்ஸில் வர டேர்ம். இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு அப்பா அவ்வளோ பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும், அம்மா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும்னு கையை ஆழமாக அகன்று அப்படியே காட்டும். எல்லையே இல்லாததுன்னு சொல்லுவாங்க. வானத்தை பற்றி சொல்லும் போது கவிஞர்கள் சொல்லுவாங்க, வானம் என்பது எல்லையற்றது அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க. அதுக்கு முடிவே கிடையாது. அதுதான் இன்ஃபினிட்டி என்பது. என்ன? முடிவு இல்லாதது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட். இப்போ 100 மீட்டர் ரேஸ்னா முதல் மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்கு ஓடி முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் ஒரு ப்ராஜெக்ட். நம்ம நிகழ்ச்சியை தொடங்குகிறோம், அப்புறம் டாட்டா காமிச்சு முடிக்கிறோம். நிச்சயமான ஒரு தொடக்கம் இருக்குது, நிச்சயமான ஒரு முடிவு இருக்குது. அது ஒரு டம். ஆனால் நிச்சயமான ஒரு தொடக்கம் இருக்குது, அதற்கு முடிவே கிடையாது, நீண்டு போய்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த முடிவே இல்லாமல் சென்று கொண்டே இருப்பது தான் இன்ஃபினிட்டி. இப்போ பூமி இருக்குது. பூமியில் இப்போ நம்ம EVP ஃபிலிம் சிட்டியில் இருக்கிறோம். இங்கேருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணுங்கள் கூகுள் மேப்பில். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி போனால் தமிழ்நாடு, இன்னும் ஜூம் அவுட் பண்ணால் இந்தியா, ஆசியா, அப்புறம் உலகம். அப்புறம் உலகத்துலேருந்து அப்படியே போனோம்னா சூரிய குடும்பம், சோலார் ஃபேமிலி. அங்கேருந்து அப்படியே போனோம்னா மில்கி வே, நம்ம இருக்கிற கேலக்ஸி. அங்கேருந்து அப்படியே போனால் யூனிவர்ஸ். அங்கேருந்து அப்படியே போனோம்னா மல்டிவர்ஸ். இப்போ இந்த கேலக்ஸி மாதிரி பல கேலக்ஸி சேர்ந்து, பல யூனிவர்ஸ் சேர்ந்து, பல மல்டிவர்ஸ் தாண்டி அதுக்கும் அப்புறமேட்டும் போய்கிட்டே இருக்குது. அன்னோன் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம், அதை அன்னோன் கேலக்ஸின்னு சொல்கிறோம். அதை இன்னும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை, பார்க்க முடியுமானும் தெரியல, அப்படி நீண்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பூமி மட்டுமல்ல, இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த வானம் என்பது ஒரு இன்ஃபினிட்டி. இப்போ இதை தான் நம்மளால் என்ன பண்ணுறாங்க, இந்த லவ்வில், காதலில் எனக்கு இன்ஃபினிட்டி அளவுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பொண்ணு வர வரைக்கும் தான் அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறது நடைமுறை யதார்த்தம். இதே தான் அவங்களுக்கும். சரி, இந்த இன்ஃபினிட்டிக்கு தமிழில் என்னப்பா? முடிவு இல்லாதது. அது சொல்லும் போது அந்த சுவையாக இல்லையே, நயமாக இல்லையே. என்னது முடிவே இல்லாதது? ஒரு மாதிரி அதில் ஒரு சின்ன சோகம் வருது, ஒரு மயக்கம் வருது. படார்னு ஆணி அடித்த மாதிரி அப்படி ஒரு வார்த்தையில் சொல்லணும். சொல்லியிருக்காங்களே, சங்க இலக்கியத்தை விடுங்க, நம்ம சமீபத்தில் வந்த சினிமா பாடல்லே சொல்லியிருக்கிறாங்களே. என்ன பாட்டு யோசிங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. நான் இதே மாதிரி நம்ம விஜய் டிவியில் மிஸ்டர் சின்னத்திரை நிகழ்ச்சியில் கூப்பிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் போய் கலந்துக்கிட்டோம். போனவொன்னா ராஜ்மோகன் மைக்கை நீங்கள் எடுக்காதீங்க, அவனு மாக்கப் என்ன பண்ணார், மைக்கை என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு ராஜ்மோகன் சாரை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னாங்க. என் ஒய்ஃபு அப்படியே யோசிச்சாங்க. நான் நினச்சேன், என் வீட்டில் ஒரு 3000 புக்ஸ் இருக்குது, அதை சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுவேன், செய்வேன், அதை சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மைக் எடுத்து 8 கோடி பேர் பார்க்குற விஜய் டிவியில் என் ஒய்ஃப் சொன்னாங்க, ராஜமோகனை பற்றி யாருக்கும் தெரியாத சொல்லணும்னா அவர் குளிக்கும்போது வசீகரா பாட்டு கேட்டுனே குளிப்பாருன்ட்டா. அது என்ன பெரிய அமெரிக்க பொருளாதார கண்டுபிடிப்பா? எல்லாரும் சிரித்து எழுந்து நின்று சிரித்து அந்த முழு நிகழ்ச்சியும் அந்த அம்மா ஒன்றா சொல்ல எனக்கு ஒவ்வொரு பல்பாக வந்துக்கிட்டே இருந்தது. பட் அந்த வசீகரா பாட்டு அந்த வாரத்தில் பெரிய வைரல். அந்த வசீகரா பாட்டில் இன்ஃபினிட்டியை பற்றி வரும். அந்த தலைவி சொல்கிறா, அந்த காதலில் அப்படியே மயக்க நிலையில் இருக்கும்போது சொல்கிறா, யாராவது சார் டைம் என்ன அப்படின்னு கேட்டால் பார்த்து சொல்லுவோம்ல, டைம் 12:30 ஆச்சுங்க. ஆனால் சொல்ல முடியாதா? யாரேனும் மணி கேட்டால் பதில் சொல்லக்கூட முடியாதே. காதலனும் முடிவிலியில் கடிகார நேரம் கிடையாது. ஆஹா, வசீகரால பாருங்க. யாராவது டைம் கேட்டால் எனக்கு பதில் கூட சொல்ல தெரியாது. ஆனால் காதலனும் முடிவிலியில் இன்ஃபினிட்ல கடிகார நேரமே கிடையாதுடா, காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது, கேலண்டரே கிடையாது, கழட்டி வீசு அப்படின்ட்டாங்க. இன்ஃபினிட்டினா முடிவிலிங்க, முடிவே இல்லாதது. இந்த வானம் ஒரு முடிவிலி, வாழ்வு கூட ஒரு முடிவிலி, இலக்கியம் ஒரு முடிவிலி, நல்ல சிந்தனைகள் ஒரு முடிவிலி, வாழ்க்கை முழுக்க நாம் சந்திக்கக்கூடிய பல தூய அன்பும் பின்பு வரக்கூடிய பிரிவும் ஒரு முடிவிலி தாங்க.
தினம் ஒரு சொல்ல இன்னைக்கு நம்ம கத்திருக்கிற சொல் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிக்கு சரியான தமிழ் சொல் முடிவிலி. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி.